Taste the Daily. மல்லாக்கப்படுத்திக் கொண்டு எச்சில் துப்புவது போன்றுதான் செந்தில் பாலாஜியின் பேச்சு உள்ளதாக முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் வில்லூர் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் கலந்து கொண்டு கண்காட்சி கூடங்களை பார்வையிட்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார். மேலும் வில்லூர் உவரி பகுதிகளில் பயிர்களில் ஏற்பட்டுள்ள குலை நோய்க்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்டாலின் அரசு அதிகாரிகளை வலியுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி குறித்த செந்தில் பாலாஜியின் குற்றச்சாட்டு மல்லாக்கப்படுத்திக் கொண்டு எச்சில் துப்புவது போன்று உள்ளதாகவும், செந்தில் பாலாஜி போன்ற அரைவேக்காடு அரசியல்வாதிகளுடைய பேச்சு மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை எந்த விதத்திலும் பாதிக்காது என்றும் தெரிவித்தார். அவரிடத்தில் கொள்ளையடித்த பணம் இருக்கலாம். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் வீதம், ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டிலில் 10 கோடியை வசூல் செய்து தலைமைக்கு அவர் கொடுக்கிற காரணத்தினால அவர் நல்லவராக வல்லவராக ஆகிவிட முடியாது. ஆகவே சேவை என்பது, அந்த சேவை என்றால் அது இலக்கணமே என்னவென்று தெரியாதவர் தான் செந்தில் பாலாஜி. திமுக MP கதிர் ஆனந்துக்கு சொந்தமான இடங்களில் 14 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக நேரில் ஆஜரானார். திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகனின் மகனும் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான கதிர் ஆனந்த் கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது குறிப்பிட்டிருந்த சொத்து மதிப்பு பல மடங்கு உயர்ந்துள்ளதாக அமலாக்கத்துறையினர் கண்டறிந்தனர். காட்பாடியில் உள்ள அவரது வீடு, அலுவலகம், அவருக்கு சொந்தமான கிங்ஸ்டன் கல்லூரி ஆகிய இடங்களில் சொத்து ஆவணங்கள், டிஜிட்டல் ஆவணங்கள், பென்டிரைவ் ஆகியன சிக்கியது. இது தொடர்பாக ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் ஆஜரானார். மேலும் 2019ஆம் ஆண்டு தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக பதுக்கியிருந்த பணம் கட்டுக்கட்டாக சிக்கியது குறிப்பிடத்தக்கது. அவரிடம் அமலாக்கத்துறையினர் துருவி விசாரணை நடத்தி வருகின்றனர்.